40 வயது பெண் ஒருத்தங்க அவங்களுடைய பாடி வெயிட் 61 கிலோஸ். இப்போ அவங்க பார்க்கிறதுக்கு லீனா இருப்பாங்க, பாடி வெயிட்டும் பார்க்கிறதுக்கு ஆப்டிமலா இருக்க மாதிரி இருக்கு. ஆனாலுமே அவங்க வந்து ஒபிசிட்டி, அவங்களுடைய உடல் அமைப்பு வந்து ஒபிசிட்டி கேட்டகரியில இருக்கு. அது ஏன் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஏற்கனவே சில வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன், இந்த நியூட்டனோட விதிகளை வந்து நம்ம பாடியை புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த அடிப்படையில இந்த லேடியோட ஃபிட்னஸ் பார்த்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிலோ ஆவரேஜ் ஃபிட்னஸ். அவங்களுக்கு வந்து ஒரு 30 மீட்டர்ஸ் ஓட சொன்னா அவங்களுக்கு வந்து அவங்க எடுத்துக்கிற டைம் வந்து கிட்டத்தட்ட 9 செகண்ட்ஸ். அவங்க ஏஜ் குரூப் விமன்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு 6 செகண்ட்ஸ்ல ஓடிடுவாங்க. இது மட்டும் இல்ல, அவங்களுடைய கிரிப் ஸ்ட்ரென்த் வந்து ஒவ்வொரு கையிலையும் ஜஸ்ட் 20 கிலோ தான் இருக்குது. ஆனா வந்து 35-40 ஆச்சும் இருக்கணும். ஆக்சுவலா கிரிப் ஸ்ட்ரென்த் வந்து ஒவ்வொரு கையிலையும் இவங்களுக்கு வந்து பிலோ ஆவரேஜா இருக்குது. அப்புறம் மற்ற மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா இந்த லஞ்ச் ஆன் த ஸ்பாட், ஸ்குவாட், அப்புறம் வந்து ஜம்ப், ரன் எல்லாமே அவங்களுக்கு வந்து அந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி எல்லாத்துலயுமே வந்து அவங்களுக்கு சப்ஸ்டாண்டர்ட் ஸ்கோர்ஸா இருந்துச்சு. அப்புறம் முக்கியமா பிளெக்சிபிலிட்டி, இந்த சிட் அண்ட் ரீச் டெஸ்ட் பத்தி நான் வந்து ஸ்பெஷலா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த சிட் அண்ட் ரீச் பாத்தீங்கன்னா நம்ம டோ டச் பண்ணணும் இல்லையா, அவங்களுக்கு வந்து டோ டச் பண்ண முடியல, -12 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு கார்டியோரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸும் பிலோ ஆவரேஜ், ஸ்ட்ரென்த் பாராமீட்டர்ஸும் பிலோ ஆவரேஜ், பிளெக்சிபிலிட்டியும் பிலோ ஆவரேஜ், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே பிலோ ஆவரேஜா இருக்கிறாங்க. ஆனா பாடி வெயிட் பார்த்தா அவங்களுடைய ஹைட்டுக்கு அவங்களுடைய ஏஜுக்கு இது ஒரு ஆப்டிமல் பாடி வெயிட் 61 கிலோஸ் அப்படிங்கிறது ஒரு நார்மல். பார்க்கறதுக்கு லீனா இருக்கிறதுனால எல்லாரும் நீ எதுக்கு எக்ஸசைஸ் பண்ண, உனக்குலாம் எக்ஸசைஸ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அந்த லீன் பாடி ஃப்ரேம் அது வந்து ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்குது, அவங்க வந்து ஃபிட்டா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நியூட்டன் விதிகளோட அடிப்படையில இந்த லேடியோட ஃபிட்னஸ் லெவல் என்ன அப்படின்னு புரிஞ்சாச்சு இல்லையா. இப்போ அந்த மாஸ், அந்த ஃபேக்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த 61 கிலோஸ்ல அவங்க பாடி காம்போசிஷனை ரெண்டா டிவைட் பண்ணணும். இந்த பாடி காம்போசிஷன் அப்படிங்கிறது ஒருத்தங்களுடைய ஃபேட் மாஸ், ஃபேட் ஃப்ரீ மாஸ். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபேட் பெர்சன்டேஜ் என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்த லேடியோட ஃபேட் பெர்சன்டேஜ் 40 அப்படின்னா அவங்களுடைய ஃபேட் வெயிட் வந்து 24.5 கிலோஸ், ஃபேட் ஃப்ரீ மாஸ் ஆர் லீன் வெயிட் அது வந்து 36.5 கிலோஸ். இப்போ நீங்க 24.5 பிளஸ் 36.5 நீங்க கூட்டி பார்த்தா அவங்களோட டோட்டல் பாடி வெயிட் வந்துடும் 61 கிலோஸ். இந்த ஜெனரல் விமன் கேட்டகரியில இந்த ஃபேட் பெர்சன்டேஜ் வந்து 30 கிராஸ் பண்ணாவே அவங்க வந்து ஒபீஸ் கேட்டகரியில வந்துருவாங்க. அவங்க ஃபேட் பெர்சன்டேஜ் வந்து எக்ஸசிவா இருக்குது. ஆனா இந்த லேடி பார்த்தா 61 கிலோஸ் தான் இருக்காங்க, ஆனா அவங்க ஃபேட் பெர்சன்டேஜ் வந்து 40 இருக்குது. நான் என்ன சொன்ன மாதிரி பார்த்தா இவங்களுக்கு எக்ஸசைஸ் தேவையில்லை அப்படின்னு ஜெனரலா கமெண்ட் பண்ற அளவுக்கு அந்த தின் பாடி ஃப்ரேம், ஆனா அவங்க பாடி வெயிட் வந்து ஒபீஸ் கேட்டகரியில இருக்கு பிகாஸ் ஆஃப் த ஹை ஃபேட் பெர்சன்டேஜ். இந்த ஹை ஃபேட் பெர்சன்டேஜ் வந்து எதனால வருது அப்படின்னா அவங்க கையில இருக்கிற அந்த ஸ்கின் ஃபோல்ட் திக்னஸ் வந்து அது கூட ஓகே 23 மில்லிமீட்டர்ஸ். அப்புறம் அப்பர் பேக்ல இருக்கிற ஸ்கின் ஃபோல்ட் திக்னஸ் வந்து கிட்டத்தட்ட 50 மில்லிமீட்டர்ஸ், இது ஜாஸ்தி. அடுத்து இங்கதான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, இந்த சூப்ராயிலியா போர்ஷன் சொல்லுவோம், இந்த சைடு அப்டமன் ரீஜன்ல அவங்களுடைய அந்த ஸ்கின் ஃபோல்ட் திக்னஸ் வந்து 60 மில்லிமீட்டர்ஸ். அப்புறம் தைலியும் கொஞ்சம் ஜாஸ்தி தான், அவங்களுக்கு 35 மில்லிமீட்டர்ஸ். இந்த அப்பர் பேக் இந்த சைடு அப்டமன் ரீஜன்ல பார்த்தா 5 சென்டிமீட்டர்ஸ் 6 சென்டிமீட்டர்ஸ் அளவுக்கு திக்னஸ் இருக்கு. இந்த அளவுக்கு ஃபேட் டெபாசிஷன் இருந்தா அந்த பாடியோட எஃபிஷியன்சி குறையதான் செய்யும். அதுவும் நம்ம நியூட்டன் விதியோட அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம ஃபேட் பெர்சன்டேஜ் அதிகமாகும் போது F = ma, அதான் நியூட்டன்ஸ் லா. இங்க இந்த லேடிக்கு இந்த பாடி மாஸ்ல டிஸ்டர்பன்சஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த அடுத்த காம்பனன்ட் A, ஆக்ஸலரேஷன் அகைன்ஸ்ட் கிராவிட்டி, அந்த அதுலயும் வந்து பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை எவிடென்டா இருக்கு நம்ம ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்ணி பாக்குறப்போ.